Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன்ல நல்ல திக்கான பால் 1 கப் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணுல இருந்து 4 நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா திக் ஆகணும். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் இது போல திக் ஆகும். இப்போ நம்ம 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். 1 கப் விப்பிங் கிரீம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ இதை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம இதை பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மாத்திடலாம். இந்த கிளிங் ராப் இந்த போல ஒரு கவர் போட்டு ஏர் கேப் இல்லாம நல்லா கவர் பண்ணிடுங்க. ஏர் கேப் இருந்ததுன்னா ஐஸ்கிரீம் ஒழுங்கா ஃபார்ம் ஆகாது. அந்த ஐஸ் கட்டி மாதிரி கிறிஸ்டல்ஸ் ஃபார்மேஷன் ஆயிடும். இதை நல்லா ராப் பண்ணிடுங்க. மூடி வச்சிடலாம். இது ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் போல ஃப்ரீசர்ல இருக்கட்டும். நான் வந்து 3 ஹவர்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை நம்ம திரும்பியும் பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இன்னொரு தடவை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பண்ண போலயே இதை திரும்பியும் அதே பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஊற்ற போகிறோம். அதே போல் கவர் பண்ணிடுங்க, ஏர் கேப் இல்லாமல். மூடி வச்சிடலாம். இது ஓவர் நைட் ஃப்ரீசரில் இருக்கணும். மினிமம் 6 ஹவர்ஸ் ஆகுது ஃப்ரீசரில் இருக்கணும். 6.5 hours later. நான் வந்து 6.5 ஹவர்ஸ் வச்சிருக்கேன். பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு லாக்டவுன் டைமில் மினிமலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணுற சிம்பிளான வெனிலா ஐஸ்கிரீம். இப்போ நம்ம இதை டீமோல்ட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிறேன். அதில் நம்ம கண்டெய்னரை உள்ளே வச்சிடலாம். இது ஒரு 1.5 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். 1 minute 37 seconds later. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஸ்கூப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஸ்மூத்தாக வரணும்னா நம்ம பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணி பண்ணணும். அண்ட் இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். பட் இதுவும் பர்ஃபெக்டான ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் தான் இருக்கும். இப்போ நான் பிளேட்டிங்க்கு ஹெர்ஷீஸோடைய சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் கண்டெய்னரை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இது போல் டேப் பண்ணுங்க, அழகாக வந்துடும். நான் இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். டெக்கரேஷனுக்காக மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கேஷ்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய எம்மியான வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.